எங்க போறேன்டா? அமிதா மச்சான் அவன் தண்ணி சாப்பிட வந்தான்டா. என்ன குடிச்ச வலிச்சாமே? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி ராத்திரில குடிப்பேன், காலையில காலி ஆயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். போயிட்டாங்க. வேலுச்சாமி இப்ப வருவான். நன்னாரி போட்ட தண்ணியில குடிச்சிட்டு ஏதாவது உளறானு பாப்போம். புஜம் புஜம் வாங்கடே. நன்னாரி தானே சாப்பிட்டேன், அது என்ன குள்ள நரி மாதிரி வேலை செய்யுது? படுக்கு எங்க? பார்த்தா தெரியல, அமிக்கு கிட்ட. ஐயோ ரொம்ப அக்கறதா. மூஞ்ச பாரு, பெருசலிக்கு லைட் அடிச்ச மாதிரி. எந்திரியா? சத்தம்மா, நான் அமுக்குனது ஒரு குத்தம்மா. சத்தம்மா பேசாதீங்க சித்தம்மா. ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுக்கு நீ சித்தம்மா. பித்தம் தலைக்கு மேல ஏறி போச்சு, போடப்ப கட்டு பிஞ்சுக்கோ, ஜாக்கிரதை. எது பிஞ்சாலும் பரவாயில்லை, இன்னைக்கு நான் தக்காம விட மாட்டேன். சரியா? மனச இப்போ நான் வாங்கப்பா. துப்பறிய சிங்கங்களா, எங்க அலைய அலையன்னு அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுலதான் துப்ப அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நரி கதை நிறைய இருக்கு. வேலுசாமி, வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான பதார்த்தமா உருவாகும். அப்போ என்ன சமைக்க தெரியாது நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீ துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க, அடிக்க வரீங்களா? டேய், வேலுசாமி ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவலா? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாமர பூ. டேய், என்ன பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவிட்டு போறாங்க?
இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் கெட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன ஏதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க? ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டியை போடாம விட்டுட்டா நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. என்னது? முத்தமா எனக்கு ஒரு விடுதலை போட்டா அத சொன்னீங்கன்னா சொன்ன அவள்கிட்ட சொல்லி நான் நல்ல பேர் எடுத்துக்கிருவேன். நீ எதுக்கு முத்தமா கிட்ட நல்ல பேர் எடுத்துக்கணும்? அதுக்கெல்லாம் உனக்கு வயசு பத்தாது. என் வயசு வரட்டும் சொல்றேன். அவள்கிட்ட சொன்னா அவ கழுத்துல ஏப்பா பயப்படுறீங்க? தாலி கட்டிடுவேன். டேய், நல்ல காரியம்டா. ஹெல்ப் பண்ணுவோமா? பண்ணுவாங்க. ஆமா, நீ சொல்லு பாப்பா. தண்ணியும் குடிப்பா, எண்ணெயும் குடிப்பா. ஆனா தண்ணி எதிரி, எண்ணெய் எதிரி. அது என்ன? டேய், தலையை ஆராய்ச்சி பண்ணுங்கடா. தலையை ஆராய்ச்சி பண்ணவா? இது என்ன சுரங்க பாதையா? கேள்விக்கு விட வேணுமா வேண்டாமா? வேணும் 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 வேணும். இந்த வாய மூட. மூடிக்கிறேன். முத்தம்மா கேள்விக்கு விடை ரெடி. ரெடியா? என்ன சொல்லட்டுமா? அதுதான் மோட்டர் வாகனம். எண்ணெயும் குடிக்கும், தண்ணியும் குடிக்கும். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது என்ன வந்தாலும் நின்னுடும், வெள்ளம் வந்தாலும் நின்னுடும். புரிஞ்சுச்சா? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு எதுதான் புரியும்? நான் இன்னொன்னு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு. இன்னைக்கு நீ போட்டிருக்கிய ஜட்டி, அது என்ன கலர் தெரியுமா? பச்சை. நாத்தி, ஆமா. இவங்க எப்படி கண்டுபிடிச்சு சொல்றாங்க? ஒருவேளை நான் குளிக்கும் போது பாத்துருப்பாங்களா? அது இருக்கட்டும். முதல்ல முத்தமாட்ட போய் சொல்லணும். முத்தமா, விடை ரெடி, விடை ரெடி. முத்தமா 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 முத்தமா, ஓ விடுகதைக்கு வடை ரெடி. விடை ரெடி. என்னையா? பச்சை சட்டி. இந்த பையங்க என்னமோ சொன்னாங்களே. இப்ப நீ சொல்லல, உன் குறவழியை நோக்கிட்டு வா. சொல்லிடுறேன். மாயப்பாலாம் அவன் எங்க போறான்டா? வாங்கடா சீக்கிரம். ஒண்ணுமில்ல, சரியா அர்த்தராத்திரி 12:30 மணிக்கு எனக்கு இப்படி போற பழக்கம் உண்டு. நான் பார்த்த வரைக்கும் எங்க பரம்பரையில வந்த எல்லா ஆம்பளைகளுக்குமே இப்படி ஒரு பழக்கம் உண்டு. நான் போறத பார்த்து நீங்க கடிகாரத்தை கூட கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி சரி, வந்து பாடு. பயத்துல பாதிதான் இருந்திருக்கிறேன், மீதியும் போயிட்டு வந்துட்டுமா? ஏலா முத்தம்மா, உன் மனசு எம்புட்டு எங்கிட்ட வருடி. இந்த முத்தம்மா பத்தி பேசும்போது ஏதாவது ஒண்ணு வரும். ஹலோ, தாமோதர வீடா? ஆமா, இது தாமோதர வீடுதான். அவர் இல்ல, அதனால அவர் அசிஸ்டன்ட் வேலுச்சாமி பேசுறார். நீங்க யாரு? கீதா இருக்காங்களா? கீதாமா தான் வேணுமா? நாங்கெல்லாம் வேண்டாங்களா? ஆமா. சரி, ஆம்பளைக்கே ஒரு மதிப்பு இல்லாம போச்சு. ஹாய். சாரி சார். கீதா தான் வேணும். ஆமா, இவ்வளவு முக்கியமா விசாரிக்கீங்களே, நீங்க யாரு? நான் யாருன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. கீதா கூப்பிடு. என்ன மரியாதை தேயுது? வாங்க கீதாமா, உங்களுக்கு தான் போன் வந்திருக்கு. ஏதோ ஒரு ஆண் குரல் பேசுது. யாருன்னு கேட்டா உங்ககிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாம் போன்ல தானா? நீ உன் வேலையை பாரு.
டீ காபி டீ காபி. ஏய் பழச மறக்க முடியலையம்மா. காபி டீ காபி டீ. நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், புடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு கொலை குத்த வந்திருக்குண்டா, அது அநியாயம் சார், அக்ரவம் சார். டிரைவர் அவர் எங்கெங்க போவாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பூ கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேக்குறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்கும்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பரிச்சை எப்படி சார் வைக்க முடியும்? Shut up. நீ யாருமா? பேரு முத்தமா சார், இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு, என் கூட தான் வேலை செய்யுது. நான் உன்ன கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? ஏன் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளியை பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க உருப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே வந்து கை நீட்டுறா, 5 நீட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இந்தா, இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா. என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது. நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? டேய், அரைஞ்சனா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா. ஐயோ. ஏய் மிஸ்டர், ப்ளீஸ் இங்க பாருங்க. நம்ம பாட்டு போறானா சொல்லுங்க. சரியான சொதப்பு ராஜா இருக்கும் போல இருக்கு. யார் இந்த பொண்ணு? ஐயோ, இங்க பாக்குறாளே. ஓ காட். ஐயோ, ஐயோ, பிடிச்சிட்டேன். இதுதானே? சாரிங்க, உங்களை தப்பா நினைச்சிட்டேன். வெரி குட் சார். எங்களாலேயே சிரிக்க வைக்க முடியாத அக்காவை நீங்க சிரிக்க வச்சிட்டீங்க. இதுக்காக உங்களுக்கு ஒரு பட்டமே கொடுக்கலாம். எப்படி அக்கா சிரிக்க வச்சீங்க? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. அதை விடுங்க, நண்டு விஷயம், சிச்சி இத்தினோண்டு விஷயம். இப்ப தெரிய வேண்டியதெல்லாம் உங்களுக்கு இவங்க தான் அக்காவா? இல்லங்க, நாங்க அவங்க தம்பிங்க. எப்படி? என்ன சார், அக்கா கம்பெனில மேனேஜரா இருக்கீங்க, இது கூட தெரியாதா? உண்மையிலேயே தெரியாது. இவங்க சுரேஷோட அக்கா சார். அப்படியா? வணக்கம். வணக்கம். இவர்தான் உங்க கம்பெனில ஏரியா மேனேஜர். மேல ஏறினா கீழே இறங்க மாட்டாரு, ஒத்துன்னு தான் குதிப்பாரு. அடவடப்பா, சாரோட பயோடேட்டாவை எடுத்து விடு. சுறுசுறுப்பான பட்டதாரி, உங்களுக்கு ஏத்த தலைவர் துணைவர் அப்படின்னு இவர் உங்க அப்பா தான் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினாரு. போதும் போதும். என்ன பத்தி புகழ்ந்தது அக்காவுக்கு. சச்சா, உங்க அக்காவுக்கு பாவம் ரொம்ப தான் போர் அடிக்குது போல இருக்கு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. அப்ப பரவாயில்லைங்க. என்ன வேகப்பா, கார் ரெடி ஆயிடுச்சா?
வண்டி ரெடியா இருக்குது ரிப்பேர் பண்றதுக்கு. வண்டி நுண்டி ஆயிடுச்சு, நவராது. சார் நீங்க எப்படி இங்க? நான் வண்டியில வந்தேன். அப்ப அக்கா எப்படி வீட்டுக்கு போவாங்க? அக்கா இந்த வண்டியில தான் போயாகணும். இதுலயா? பாப்பா, ஓடக்கூடிய வண்டி இது ஒண்ணுதான் இருக்குது. பேசாம அடம் பிடிக்காம தம்பி பின்னால ஏறிக்க. அங்க அத்தை காத்துக்கிட்டு இருப்பாங்க. புறப்படுமா தம்பி. பின்னால வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும். டயர் கியர் தேஞ்சிட போகுது, ஜாக்கிரதை. டேய், வண்டியை கொண்டு போய் மெக்கானிக் ஷெட்ல தள்ளணும்னா முதல்ல நீங்க வண்டியை தள்ளணும். வாங்கடா, சின்ன சோறாவது ஜீரணமாகட்டும். வாங்க போலாம். எந்த வேலையில ஏறினீங்களோ அடியில ரிப்பேர் ஆயிடுச்சு.